வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு, தொழில் ஸ்தானத்தில் குரு, 10 புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலால் லாபம், தொழிலில் பர்ஃபெக்ஷன், தொழிலால் லாபம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவனே சொல்லுவான் என் தகுதிக்கு இது தாண்டா கிடைக்கும்னு. ஆனால் அவன் சொல்கிறத விட ஒரு படி மேலேயே அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கே புரியாது. இப்போ எனக்கு எப்படி கிடச்சிது அப்படி அவனே தன்னை கேட்டுக்கிற அளவுக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத சில திருப்பங்கள் நிகழும். அது நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இதையும் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் யூ டர்ன் ஆஃப் யுவர் லைஃப் ஏண்டா ஏற்படும்னா 7 இருக்கக்கூடிய சனி வாழ்க்கையில் ஒரு ஹேர்பின் பெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்பை ஏற்படுத்துவார். அப்போ உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த திருப்பங்கள் என்பது மேலே மேலே ஏற்படும். அது உங்களுக்கு அட்வான்டேஜாக நடக்கும். சில நேரங்களில் அது ஒரு கிஃப்டாக கூட அமைஞ்சிடும். 6ஆம் இடத்தில் ராகு வெற்றி வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவார். எப்படின்னா 6ன்னா கடன், ரோகம், சத்ரு. ராகு யார்? ராட்சசன். அப்போது சத்ரு எப்பேற்பட்ட சத்ரு இருந்தாலும் இந்த மான்கராத்தேன்னு ஒரு படம் வரும். அதில் அவர் இஷ்டத்துக்கு ஓடி போய் அடிப்பார். பயந்து ஓடுவார், அடிச்சுடுவார். ஆனால் அது மாதிரியெல்லாம் கூட ஃபைட்டில் நடக்கலாம். ஆனால் நீங்கள் பகைவனை பற்றி பயப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு பகை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தொல்லை இருந்தாலும் சரி, உங்கள் டேக்ட்ஃபுல்னஸ் மான்கராத்தே தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஒரு முக்கிய விஷயம் நம்ம பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் பாக்கியத்தில் யாரா இருக்கான்னா சுக்கிரன். அப்போ மனைவியால் வெற்றி, இல்லை பெண்களால் வெற்றி. ஐயோ நான் பொண்ணாக இருக்கேனே, எனக்கு என்ன கதை? நல்ல ஆண் நண்பர் இல்லை நல்ல பெண் நண்பர் இருக்கலாம் உங்களுக்கு. அவர்களால் வெற்றி உண்டு. வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் புகழ் உண்டா? நிச்சயமாக உண்டு. எப்படி திரும்பினாலும் பல நன்மைகள், பல வெற்றிகள், இவற்றை நிறைத்து தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அதனால் உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதானாலும் பரிமளிக்கும், வெற்றி வாய்ப்புகளை பிரகாசமாக தரும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் படுத்தா தூக்கம் வரல, வயிற்றில் அசிடிட்டி, இப்படியெல்லாம் தொல்லைகள் வரலாம். சாப்பாட்டில் கவனம். ஓரளவுக்கு காஷியஸாக நம்ம இருந்தோம்னா எந்த குறையும் இல்லை. அற்புதமான ஒரு வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.